श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो में सन्निधत्तां सदा हृदि श्रीवासरंग परकालमुनित्रयाप्त लक्ष्मात्मरक्षणैतित्युगागमान्तम् आचार्य भक्ति परिपोधमनर्कशीलं गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः। श्रीमद्गोपालार्घ्यदेशिकदयैकपात्रं प्रज्ञाविरक्तिकरुणादिगुणौघवासम् आचार्यसप्तशतीकाव्यं प्रियाधरेण दत्तं श्रीगोपालार्घ्यमहादेशिकमाश्रयामः। श्री उवे मन्नार्गुडी कंदाडै गोपालार्य महादेशिकन अनुग्रहित अरुளி செய்த ஸ்ரீமத் ஆச்சாரிய சப்தசதி அதை அனுபவித்து கொண்டு வருகிறோம். ஆச்சாரியனுடைய பரம கிருபை பரமானுகிரகம் இதை சேவித்து அனுபவிக்கும் பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. அடியேன் தமிழில் இருக்கிற அர்த்தத்தை அப்படியே மியர்லி ரீப்ரொடியூசிங், அதுவும் தப்பு தப்பாக க்ஷமிக்க வேண்டுகிறேன். இன்றைக்கி 66வது ஸ்லோகத்திலிருந்து அனுபவிக்கலாம். நேற்றைய தினம் ஒரு பிராமண சிரேஷ்டராக ஸ்ரீனிவாசன் திருமலையப்பன் ஒரு பிராமண சிரேஷ்டராக வடிவம் பூண்டு ஊர்துவ புன்றத்துடன் அனந்தாரியன் அனந்தசூரியுடைய திருமாளிகையில் திருப்பதியில் ராத்திரி அனுஷ்டானமெல்லாம் முடிஞ்சு இருக்கும்போது அவர் கதவை தட்டி உடனே அனந்தசூரி அவரை சேவித்து பிரணாமம் பண்ணி தேவரீர் யாருன்னு சொன்னதும், அடியேன் இங்கே இருக்கிற பிராமணன் ஸ்ரீ ஹரியானவர் இந்த கண்டாமணியை, அதாவது அந்த கண்டாமணியை கோவிலில் இருக்கிற கண்டாமணியை என்னிடம் கொடுத்து இதை உம்மிடம் தரச் சொன்னார், இதை பெற்றுக்கொள்ளும், உமது தேவியிடம் கொடுத்து ஸ்வீகரிக்க சொல்லவும்னு சொன்னதும் அந்த கண்டையை தேவிகளிடம் கொடுத்து அந்த கண்டை உடனே மிகவும் லேசாகி திரவப் பொருளாகி அதை தோத்தாரம்ப என்ற அந்த தேவிகள் உடனே அதை ஸ்வீகரித்தாள்னு பார்த்தோம். 66வது ஸ்லோகம் இன்னைக்கு. ன்யவ்ருதத் கதைவ விப்ரஹ காரியம் சிரகால காங்க்ஷிதம் கிருத்வா இத்தம் ஹ்யனந்த சூரேஹே ஸ்வப்னோ அபூதத்புதோ ரஜனௌ. न्यवृतत् कैतव विप्रः कार्यं चिरकाल कांक्षितं कृत्वा इत्थं ह्यनन्तसूरेः स्वप्नो अभूतद्भुतो रजनौ. பிராமண வேடத்தில் வந்த எம்பெருமான் தனது நீண்ட நாள் சங்கல்பத்தை பூர்த்தி செய்து விட்டார். பெருமாளுக்கு ரொம்ப நாள் முன்னாடி அனந்தசூரி கனவுல வந்து அங்கே வாரும், உமக்கு ஒரு நல்ல குழந்தை பிறக்கும், உற்சவத்துக்கு வாரும்னா சொல்லி உமக்கு ஒரு நல்ல குழந்தை பிறக்கும்னு வரம் கொடுத்தார். அது இன்றைக்கி சங்கல்பம் பூர்த்தியாகிறது என்ற சந்தோஷத்துடன் திருக்கோவிலுக்கு திரும்பி விட்டார் அந்த பிராமண வேடத்தில் வந்த பெருமான். உடனே இப்படியாக அனந்தசூரி கனவு கண்டார் அப்படின்னு தெரிவிக்கிறார் ஸ்ரீ கோபாலாரிய மகாதேசி. ஓ, இதுவரைக்கும் கனவு தானா? பிராமணர் வந்தது, அந்த கண்டாமணியை கொடுத்தது, அதை மனைவி ஸ்வீகரித்து கொண்டது எல்லாம் கனவு. அதுதான் இங்கே தெரிவிக்கிறார். அதாவது 21வது ஸ்லோகத்திலேயே சொல்லிட்டார், ஒரு கண்டாமணி உருவாகும், அவதாரமாகும், உமது பிள்ளையாக தெரிவித்தார். அங்கேயே மெதுவாக பெருமாள் வந்து உடனே எல்லாத்தையும் பண்ண மாட்டார். அதற்கு ஒரு காலம் உண்டு. அதனால் சிரகாலம் அப்படிங்கிற கொஞ்ச நாள் கழித்து, கொஞ்சம் மாதங்கள் கழித்து இது நடந்திருக்கு. அதுவும் கைத்தவம்ங்கிறார், ஏமாற்று வேலை. ஏமாற்றுன்னு இது இங்கே என் பெருமாள் ஏமாத்தலை, ஆனால் வேறு ரூபத்துடன் பிராமண வேஷம் பூண்டு பெருமாளாகவே வராமல் ஒரு டிஸ்கைஸ்ட் அது மாதிரி வந்து இந்த மணியை கொடுத்தார். அவர் நிஜமாகவே பிராமணர் கிடையாது, பெருமாள் தான். பெருமாள் பிராமண வேஷத்தில் வந்தார். அதை தெரிவித்த அடுத்த ஸ்லோகத்தில் ஜடிதி பிரபுத்ய சித்திரம் ஸ்வப்ன சரித்திரம் ப்ருவாணே அஸ்மின் ரஜனி துசாஸ்வியரம் சீத் உதகாத் மார்த்தாண்டமண்டலமகண்டம். மார்த்தாண்டம் அப்படின்னா சூரியன். திடீர்னு அனந்தசூரி சட்டுன்னு கண் விழித்தார். சட்டுன்னு ஏன் அப்படின்னா
இதுவரைக்கும் ஒரு ஆச்சரியமான ஒரு கனவு கண்டவர். அது கனவுன்னு அவர் நினைக்கல, நிஜமாகவே நடந்தது போல இருந்தது அவருக்கு. ஒரு பிராமணர் அப்படியே தத்ரூபமாக ஒரு பிராமணர் ஊர்தோப்பன்றத்தோடு வந்ததும், கண்டாமணியை கொடுத்ததும், அதை தேவிகளுக்கு கொடுத்து ஸ்வீகரிக்க சொன்னதும், அது திரவப் பொருளாக மாறி ஸ்வீகரித்ததும் அப்படின்னு அதை பார்த்த உடனே அவர் மறைஞ்சது. இவர் உடனே எழுந்துட்டார். திடீர்னு பார்த்தா அவர் இந்த இந்த கனவுகளை சொல்லியிருந்தாராம். சட்டென்று கண் விழித்து இந்த ஆச்சரியமான அற்புதமான கனவை சொல்லி முடிக்கவும் இரவு பொழுது முடிந்து சூரியன் தமது கோளம் முழுவதும் தெரிய உதித்தான். அதாவது ஃபுல்லாக அந்த ரவுண்டாக ஃபுல்லாக வெளியில் வந்தாச்சு சூரியன். அது எப்படி அப்படின்னா, அது யாருக்கு இதை நேரேட் பண்ணாருன்னு சொல்லலை சுவாமி. அஃப்கோர்ஸ் தேவிகளுக்கு தான் சொல்லியிருப்பா. 2 பேருக்கும் பரம சந்தோஷத்தில், பரம ஆச்சரியத்துடன், அந்த அனுபவத்துடன் அதை ரொம்ப நாளி அவள் அனுபவித்து பேசியிருக்கணும். இந்த கனவு 4 மணிக்கே கூட முடிஞ்சிருக்கலாம், 5 மணிக்கு முடிஞ்சிருக்கலாம். 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அவள் அதை பேசியிருக்கா. அந்த அனுபவத்திலேயே ஆழ்ந்து ஆழ்ந்து சூரியன் வெளியில் வர்றது தெரியாமல் டக்குன்னு வந்த மாதிரி. அதுதான் அங்கே அனுபவம் சுவாமிக்கு, ஆச்சாரியன் அனுகிரகம். அப்படி அகண்டனம் அப்படின்னா அது வானத்தையும் சொல்லலாம். இந்த இடத்துல ஃபுல் குளோப், அந்த சூரியனுடைய ஃபுல் ரவுண்டு அது அப்படியே வெளியில் வருது என்று தெரிவிக்கிறார். அனந்தாரியன் தேவிகளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது வெளியில் வந்தார். பிரபார்த்திகார்ச்சனார்த்தம் தேவகிருகன் அர்ச்சகா விவிஷு நைக்ஷிஷத தத்ர கண்டாம் அன்விஷ்யந்தோ விசாரிஷு பரிதः. பிரபாதிக அர்ச்சனார்த்தம் தேவகிருகான் அர்ச்சகா விவிஷு நைக்ஷிஷத தத்ர கண்டாம் அன்விஷ்யந்தோ விசாரிஷு பரிதः. அன்விஷ்யந்தா அப்படிங்கிறா, தேடுறா. சரி, இது அத்தனையும் கனவு தானே. பிராமணர் வந்தது, அதை கொடுத்தது எல்லாம் கனவு. ஆனால் நிஜமாகவே அங்கே கண்டாமணியை காணோம் சந்நிதியில். கனவு நனவு போல அந்த கண்டாமணி காணும். அர்ச்சகர்கள் கார்த்தால எழுந்ததும் திருவாராதனம் செய்வதற்கு குளிச்சுட்டு அனுஷ்டானமெல்லாம் முடிச்சுட்டு சந்நிதிக்குள் நுழைந்தனர். கண்டாமணியை பார்த்தா காணோம். அந்த அந்த கண்டையை காணாமல் தேடி எல்லா இடத்துலையும் தேடி தேடி விசாரித்து எல்லாம் பண்ணுறா. அவள் வைகானச அர்ச்சகா, டெய்லி பண்ணிட்டு இருக்கிறவா. பல ஜென்மங்களாக அவருடைய பரம்பரை பண்ணிட்டு இருக்கா. பரிச்சாரகர்கள் எல்லாம் சேர்ந்து தான் அர்ச்சகா அப்படின்னு அதை ஒரு ஜாத்திய கவச்சனம்னு சொல்லுவாள். அர்ச்சகர்கள்னால் எல்லாரும் சேர்ந்து, பரிச்சாரகர்கள், கைங்கரியப்பரர்கள் எல்லாரும் தேடினர், விசாரித்தனர் ஒருத்தருக்கொத்தர். என்ன பண்ணுறதுன்னு. எல்லாம் பெருமாளுடைய ஆச்சரியமான லீலை. கனவுல கொடுத்தார், அப்படியே அவள் கன்சீவ் ஆகி குழந்தை பெற்றுக்கலாமே. ஆனால் அப்படி கிடையாது. பெருமாளுடைய திருவுள்ளம் நம் எல்லாருக்கும் தெரியணும், அவளுக்கெல்லாம் தெரியணும். அனந்த சூரி யார்? கண்டாமணி தான் இப்போ அவதாரமாக போகிறது, கண்டாவதாரம்னு. அது எல்லாம் உலகத்துக்கு தெரிய வரணும். ஏன்னா அவர் ஆச்சரியமாக நம்மளுடைய மதத்தை, வைதீக மதத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறார். விசிஷ்டாத்வைத்தம் என்ற பயிருக்கு வேலி அமைக்கப் போகிறார். அப்பைய தீட்சிதர் சொல்கிற மாதிரி. அதுக்காக அதை உலகத்துக்கு தெரிவிப்பதற்காக இந்த லீலையை நடத்துகிறார் பெருமாள். குவாப்யேனாம் நாவிந்தன் சமசேரதே பரஸ்பரமுதீக்ஷ்ய கால்யார்ஹணா விளம்பா சகனா அதிகாரிணோ அப்யுபாகச்சன். குவாப்யேனாம் நாவிந்தன் சமசேரதே பரஸ்பரமுதீக்ஷ்ய கால்யார்ஹணா விளம்பா சகனா அதிகாரிணோ அப்யுபாகச்சன். எங்கும் கிடைக்கல. எங்கே பார்த்தாலும், எங்கே தேடினாலும், யார்கிட்ட விசாரித்தாலும் கிடைக்கல. தேட வேண்டியது அவளுடைய கடமை. ஏன்னா ஒன்று மிஸ்ஸிங்னா அதை தேடணும், இல்லைன்னா தே வில் பி ஹெல்ட் ரெஸ்பான்சிபிள். அவள் மேபி ஒருத்தர் சஸ்பிஷனாக சந்தேகமாக பார்த்துக்கிறான். இவர் எடுத்துட்டாரோ, மேபி அவள் திருடிட்டாரோ,
அப்படின்னு ஒருத்தர் பார்த்துக்கிறா. ஆனால் எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லலை, ஒருத்தர் சந்தேக கண்ணோடு பார்த்துக்கிறா. ஆனால் இங்கே சொல்கிறார் அத்தாரிட்டிஸும் வர ஆரம்பிச்சிட்டா. குவாப்பியேனம் நாவிந்தன் சமசேரத்தே பரஸ்பர முதிக்ஷா கால்யார்கனா விளம்பாசகனா அதிகாரினோ அபிபாகச்சனா. அதிகாரிகள்லாம் வந்துட்டான். அதிகாரிகள்லாம் அவள் அங்கே இருக்கிற ஒரு ஆஃபீஸர், அந்த டியூட்டி ஆஃபீஸர் அவள்லாம் வந்துட்டுருக்கான். அதில் ஜியரும் இன்க்ளூடர் 71வது ஸ்லோகத்தில் வரப்போகிறது. கோவில் ஜியரும் வரப்போகிறா. அவளுடைய டியூட்டி ப்ரொசீஜர், இந்த ஆராதனம் பூஜை எல்லாம் ஒழுங்காக நடக்கிறதா, ப்ரொசீஜர் படி நடக்கிறதா, டயத்துக்கு நடக்கிறதா, அதெல்லாம் பார்க்க வேண்டியது அவளுடைய கடமை. இவாளுடைய கடமை ஏதாவது கிடைச்சதை, அதாவது காணாமல் போனதை தேட வேண்டியது இவாளுடைய கடமை. ஸோ அர்ச்சகர்கள் கண்டையை, அந்த மிஸ்ஸிங் கண்டையை தேடுறா. ஏன்னா அது அவள் டியூட்டி. அத்தாரிட்டிஸ் அங்கே ஆஃபீஸர்லாம் வந்து அவள் ஓவர்சீ பண்ண வந்துட்டா. எல்லாம் கரெக்டாக நடக்கிறதா, பங்க்சுவலாக ஆரம்பிச்சுட்டான்னு. ஸோ டென்ஷன், யார் எடுத்திருப்பா அப்படின்னு. அதுக்கு அடுத்ததில் என்ன நடக்கிறதுன்னு நாளை அனுபவிப்போம். அடியேன் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். தன்யோஸ்மி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.